உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, எசேக்கியேல் 2:6, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. தேவன் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என் கூட பங்கிருக்காங்களேங்க, அவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது, என்னை கொட்டுறாங்க, தேள் மாதிரி கொட்டுறாங்க, அப்படியே முள்ளு மாதிரி என்னை தைக்கிறாங்க, அப்படியே பேச்செல்லாம் முள்ளு மாதிரி குத்துது, நெரிஞ்சல்கள் மாதிரி குத்துதுங்க. என் கூட தான் தங்கியிருக்காங்க, நான் அவங்களோட தான் சேர்ந்துருக்கேன், அவங்களோட தான் எவ்ரிடே அவங்க முகத்தை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்க முள்ளு மாதிரி குத்துறாங்க. அவங்க பேச்சு அப்படி இருக்குது, அவங்க பேச்சில் விஷம் இருக்குது, தேள் மாதிரி என்னை கொட்டுறாங்க. எப்படி அவங்களோட நான் சேர்ந்து இருக்கிறது? பயப்படாதீங்கன்னு தேவன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க முகத்தை பார்த்து தைரியமாக பேசுங்க, அவங்க கண்களை பார்த்து தைரியமாக பேசுங்க. அவங்களால ஒன்லி உங்களை பற்றி தப்பாக தான் பேச முடியும், எதுவும் பண்ண முடியாது, உங்கள் வாழ்க்கையை அழிக்கலாம் முடியாது, பேச்சு மட்டும்தான் இருக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார், பயப்படாதீங்க. உபாகமம் 31:6, பலன் கொண்டு திடமானதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். தேவன் கூட இருப்பார், பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. திடமானதாக இருங்கள், தைரியமாக இருங்க. மனசை கல்லாக்கிக்கணும், மனசு உடையாமல் பார்த்துக்கணும். மனசு உடையவே கூடாது. இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி எப்படி இருக்கணும், நம்ம மனசை கல்லாக்கிக்கணும், தைரியமாக இருக்கணும். ஏன்னா தேவன் உங்களோடு வரவர் தேவன் பெரியவர், அவர் பார்த்துப்பார். உங்கள் வாழ்க்கையை யாரும் பேச்சால் அழிச்சிட முடியாதுங்க, வார்த்தைகளினால் யாரும் உங்களை அழித்து விட முடியாது. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறீங்க. நீதிமொழிகள் 29:25, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா ஒரு கண்ணி வந்துடும், அதுவே ஒரு வலை மாதிரி மாட்டிப்பீங்க. மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. பயத்தை எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புறீங்கள, உயர்ந்த அடைக்கலத்திலே வச்சிருப்பாரு. பெரிய பாதுகாப்பு, உயர்ந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அதனால் தைரியமாக இருங்க. யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து பேசுங்க, முகத்தை பார்த்து பேசுங்க. அவங்க உங்களை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் உங்கள் வாழ்க்கை அழிந்து விடாது. தேவன் இருக்கா, தேவன் உங்கள் கூட வருவார், உங்களை உயர்ந்த பாதுகாப்பில் வச்சிருக்காரு. உங்களுக்கு உரியது அத்தனையும் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்குது, எதுவும் ஆகாது. அவங்க வாயை மூட நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? தவளை தன் வாயால் கெடும், அவங்க வாயாலேயே அவங்க கெட்டு போயிடுவாங்க. அப்படிதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. எந்த வாயை வச்சு உங்களை பேசுகிறாங்களோ அந்த வாயை வச்சே அவங்க கெட்டு போவாங்க, ஓகேவா? அதுதான் அவங்க எதிர்காலம். ஊர் வாயை மூட முடியுமா? ஏன் முயற்சிக்கிறீங்க? முயற்சி செய்யாதீங்க. அது மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா மனசு என்ன ஆகணும், கல் மாதிரி ஆக்கிக்கணும், தைரியமாக நிற்கணும். தேவன் வர்றவர், கூட வர்றவர் தேவன், சரிங்களா? யாரும் உங்களை அழிக்க முடியாது, ஒழித்து விட முடியாது. யோபு பார்த்தீங்களா, கூட இருந்து வாழ்ந்த மனைவி அப்படி பேசினாங்க, குத்தி குத்தி பேசினாங்க, நல்லாவே பேசல. கூட ஆறுதல் சொல்கிறேன்னு வந்த நண்பர்கள் தங்கி தங்கி கூட இருந்து குத்துனாங்க, தேள் மாதிரி கொட்டுனாங்க. ஆனால் யோபு அந்த பேச்சையெல்லாம் ஒரு பேச்சாக மதிக்கவே இல்லைங்க, கவலையே படல, தைரியமாக இருந்தாங்க. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் நான் இருக்கேன், நான் கர்த்தரை நம்புகிறேன், உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை தேவன் வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கை இருந்துச்சு, கவலையே படல. நீங்களே பாருங்களேன், அவன் எவ்வளோ தைரியமாக இருந்தான். சாத்தான தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவுத்து விட்டார். ஒரு நாய் கடிக்குதுன்னா அதை யாராவது அவுத்து விடுவாங்களா? கட்டி தானே போடணும். ஆனால் தேவன் அந்த சாத்தானை இவனுடைய வாழ்க்கையில் ஏன் அவுத்து விட்டார்? அவன் தீமை செய்கிறவன் என்று தேவனுக்கு தெரியும். அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். ஒரு சாத்தான்னா அவனுக்கு அதுதான் அவனுடைய குணம். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அவுத்து விட்டார், தைரியமாக அவுத்து விட்டார். என் பையன் யோபுவை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுருக்கேன்,
உயர்ந்த பாதுகாப்பில் வச்சுருக்கேன், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு தான் தைரியமாக சாத்தானை அவுத்து விட்டார் யோபுவோடைய வாழ்க்கையில். ஒன்றும் பண்ண முடியல, தோல்வி அடைஞ்சு போயிடுச்சு. சாத்தான் தலையை தொங்க போட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க, யார் என்ன வேணால் பேசட்டும், மனசை கல்லாக்கிங்க. அவ்வளோதான், மனசை கல்லாக்கிட்டு தேவன் முன்னாடி இருங்க, தைரியமாக உங்கள் வேலையை செய்யுங்க. தேவன் பார்த்து பாருங்க, நீங்கள் உயர்ந்த பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க எந்த மனிதர்களையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேச்சு முள்ளு மாதிரி இருந்தால் கூட, தேல் மாதிரி கொட்டுற மாதிரி இருந்தால் கூட உங்கள் பிள்ளைங்க இனிமேல் பயப்பட மாட்டாங்க, கல் மனசாயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் தேவனாகிய நீங்கள் கூட போவீங்க, உங்கள் பிள்ளைங்களோடு பாதுகாப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை யாராலையும் அழிக்க முடியாது. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பா, ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? இப்போ பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம், அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க, பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் அப்பா இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.